ஹலோ, பிரைஸ் தி லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் லூக்கா 8ஆம் அதிகாரம் 14வது வசனம். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கலாய் இருக்கிறார்கள். கேட்டவுடனே போய் பிரபஞ்சத்துக்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு பலன் கொடாதிருக்கிறார்கள். நாம் இந்த வாரம் வார்த்தையினுடைய மகிமையை குறித்து இந்த வசனத்துல இந்த வசனமாகிய விதை இந்த வசனம் நமக்குள்ளே எவ்விதமாய் வளர வேண்டும் என்று சொல்லி தியானித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வசனம் நமக்குள்ளே வளரக்கூடாதபடி அநேக தடைகள் இருக்கிறது. இன்றைக்கு இந்த நாளிலே அவைகளை குறித்து நாம் கவனிக்கலாம். இன்றைக்கு வாழ்விலே ஏராளமான கவன சிதறுகளை அவன் கொண்டு வருகிறவனாய் இருக்கிறான் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையிலே பல நெருக்கடிகளை அவன் மனித உள்ளத்திலே அவன் கொண்டு வந்து இந்த வார்த்தை பெருகிவிடக்கூடாது, இந்த வசனம் நமக்குள்ளே வளரக்கூடாதபடி அவன் காரியங்களை செய்கிறவனாய் இருக்கிறான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வார்த்தைகள் முதலாவது நம்மை தேவனுக்குள்ளானவர்களாய் இட் பிரிங்ஸ் எ ஸ்பிரிச்சுவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். நம்முடைய ஆத்மாக்குள்ளே ஒரு பெரிய மாற்றத்தை அது தேவனுக்கு கீழ்ப்படியத்தக்கவர்களாய் அது முதலாவது நம்மை மாற்றுகிறது. பாவ பிடியிலிருந்து நம்மை விடுவித்து தேவனுடைய பிடியிலும் இருளின் பிடியிலிருந்து நம்மை விடுவித்து தேவனுடைய ராஜ்யத்தினுடைய பிடியிலும் அது கொண்டு வருகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வார்த்தை நமக்குள்ளே வளர்ந்து பெருகிவிடக் கூடாது என்று சொல்லி பிசாசானவன் என்ன செய்ய நினைக்கிறான் என்று சொன்னால், அவனிடத்திலே ஏராளமான தந்திரங்களை அவன் வைத்து கொண்டு திரிந்து கொண்டிருக்கிறான். அந்த ஆத்தும எதிரியா இருக்கிற அந்த பிசாசு அவன் இந்த வார்த்தைகளை ஒருவேளை எடுக்க முடியல, நம்ம உள்ளத்திலிருந்து எடுக்க முடியாமல் போனால் அவன் செய்கிற இன்னொரு காரியம், இந்த வசனம் வளர்ந்து பெருகிவிடக் கூடாது என்பதிலே அவன் கண்ணும் கருத்துமாயிருக்கிறான். நம்மை அடிமைத்தனத்தில் வைத்து இந்த வசனம் வளராதபடி அவன் அந்த வளர்ச்சியை அவன் தடுத்து விடுகிறவனாய் இருக்கிறான். அவன் நம்மை பற்றி முழுவதும் அறிந்திருக்கிறபடினாலே அவன் பல வழிகளிலே அதை செய்ய நினைக்கிறான் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு அநேகர் அப்படித்தான். நாம் இந்த வார்த்தைகளை கேட்டு ரட்சிக்கப்பட்டவர்களாயிருந்தாலும் அதில் பலன்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியாமலே நாம் போகிறவர்களாய். வேறு விதமாய் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த முள்ளுள்ள இடங்களிலே விதைக்கப்படுகிற இந்த வசனம் அதை போன்றதான தேவனுடைய பிள்ளைகள் அவர்கள் வேர் விடாமல் போகிறபடினால், வளர்ச்சி அடையாமல் போகிறபடினாலே பிசாசு நினைக்கிறதை செய்வதற்கு அவன் மிக சுலபமாய் ஆகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய வாழ்வில் வருகிற கஷ்டங்கள் இன்னல்களுக்கு 2 காரணங்களை நாம் சொல்லலாம். ஒன்று, நம்மை தேவன் வளர்ச்சி அடைய செய்வதற்காக அவைகள் அனுப்பப்படுகிறதாய் இருக்கிறது. தேவனுடைய பார்வையிலே நாம் கவனிப்போம் என்று சொன்னால், நம்மை தேவன் பலுகி பெருகவும் ஸ்திரத்தன்மை கொண்ட உறுதியானவர்களாய் மாற்றவே அவைகள் வருகிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். 2வது காரியம், நாம் அந்த கஷ்டமான சூழ்நிலைகளிலே, போராட்டம் நிறைந்த காலகட்டத்திலே நாம் தேவனை சார்ந்து தேவனை முதன்மையான இடத்திலே வைத்து நாம் அவைகளிலே தேவனுடைய மகிமை வெளிப்படத்தக்க விதத்திலே வாழுகிறோம் மாற்றவே அவைகள் அனுமதிக்கப்படுகிறதா இருக்கிறது. தேவன் நம்மை வளர்ச்சி அடைய செய்ய விரும்புகிறார். பிசாசு நம்மை தோல்வி அடைய செய்ய அவன் விரும்புகிறவனாயிருக்கிறான். இன்னொன்று, சாத்தான் அந்த விதையை வசனத்தை எடுக்க முயற்சிக்கிறான். இல்லாவிடில் அவன் செய்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? நாம் ஆழமான வேர் கொண்டவர்களாய் வளரக்கூடாது. இது மேலோட்டமான கிறிஸ்தவர்கள் இதிலே அவர்கள் சிக்குண்டு விழுந்து போகிறவர்களாய் இருக்கிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் வசனங்களிலே மத்தேயு 13:21 வாசிக்கிற பொழுது, ஆகிலும் தனக்குள்ளே வேர் இல்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான், வசனத்து நிமித்தம் உபத்திரமும் துன்பமும்
உண்டான உடனே இடரல் அடைவான். இன்னைக்கு கஷ்டங்கள் வருகிற பொழுது கொஞ்ச காலம் ரட்சிக்கப்பட்ட உடனே கொஞ்ச காலம் சந்தோஷமா நல்லா இருக்கும். அப்புறமா பின்பாடு கொஞ்சம் சோதனைகள் கஷ்டங்கள் வருகிற பொழுது அந்த கஷ்டங்களை அவர்களாலே மேற்கொள்ள முடிகிறதில்லை. அவைகளிலே விழுந்து போகிறவர்களாய் இருக்கிறார்கள். அவைகளிலே சிக்குண்டு ஒரு சில கூட்டம் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த வசனத்துல வேர்கொண்டு வளராமல் மேலோட்டமாய் அவர்கள் வளர்கிறார்கள். கொஞ்ச காலம் நல்லா இருக்குது, பின்பு கஷ்டம் வந்த உடனே அவர்கள் இடரல் அடைகிறவர்களாய் இருக்கிறார்கள். ஆனா தேவனுடைய திட்டம் என்ன தெரியுமா? நம்ம வேர் விட்டு நம்ம ஆழமாய் தேவனுக்குள்ளே வளர வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். தேவன் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறது அதுதான். அவருக்குள்ளே நாம் திடமாய் வளர வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கஷ்டங்கள், துயரங்கள், பாடுகள் வந்த பொழுது நீங்கள் அதை எவ்வாறு எதிர்கொண்டீர்கள்? ஐயோ, நம்மளுக்கு இதெல்லாம் வேண்டாம் என்று சொல்லி எண்ணினீர்களா? அல்லது இக்கட்டிலே நமக்கு உதவி செய்கிற அந்த மகிமையின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்று சொல்லி ஜெயித்தீர்களா? இது நம்மை விருத்தி அடை செய்வதற்கு, உங்களை பலப்படுத்துவதற்கு, உங்களை டெவலப் பண்ணுவதற்காக தான் இவ்விதமான கஷ்டங்கள் ஒரு சில நேரத்தில் வருகிறது. தேவன் நீங்கள் உறுதியாய் நிற்க தேவன் விரும்புகிறார். பிசாசு நீங்க கீழே விழுந்து போக வேண்டும் என்று சொல்லி சத்துரு நினைக்கிறான். நீங்க கஷ்டப்பட்டு வந்திருக்கலாம், இப்பொழுது நீங்க கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற வாழ்க்கையிலே ஏராளமான பயங்கரமான வழிகளிலே நீங்க கடந்து போய் கொண்டிருக்கலாம். கவலைப்படாதிருங்கள். இக்கட்டிலே உதவி செய்கிற தேவன், நமக்கு அனுகூலமாய் இருக்கிற தேவன் இந்த ஆவிக்குரிய போராட்டத்தில் உங்களுக்கு ஜெயம் தருவார். நீங்கள் கிறிஸ்துக்குள்ளே வேர் கொண்டவர்களாய், நீங்கள் சகல அந்த கிருபைகளையும் அன்பின் ஆழத்தையும் அகலத்தையும் உணர்ந்தவர்களாய் அவர்களுக்குள்ளே பலனடைய கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. பிசாசை மேற்கொள்ளுங்கள், தேவனை சார்ந்து நில்லுங்கள், கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்தமான தகப்பனே, இந்த உலகத்திலே ஏராளமான பிரச்சனைகள், சோதனைகள் மத்தியிலே கடந்து போய் கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளுடைய நிலைமை எதுவாயிருந்தாலும் தேவனாகிய கர்த்தர் இந்த நாளில் இவர்கள் மீது கரங்களை வைத்து உடைய ஆவிக்குரிய வாழ்விலே எல்லா கட்டத்திலும் ஜெயத்தை இவர்கள் காண நீர் உதவி செய்வீராக. இவர்கள் பட்ட கஷ்டத்துக்கும் நிந்தைக்கும் அவமானத்துக்கும் பதிலாக இவர்களுக்கு கனமும் கௌரவமும் தேவனுடைய இரக்கங்கள் கிடைக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.